ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்கோம். டைம் என்னம்மா 10:30 இருக்கும்ல? ஆமாம் 10:30 இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரதுக்குள்ளவே ஒரு 10:25 இருந்துச்சு. முடியல கைஸ் சுத்தமாகவே. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸு அலைச்சல். இவந்தோ நான் ஓகேவா இருக்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் 2 டேஸாகவே வந்து ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒன்றுமே முடியல. கொஞ்சம் டிஸ்டி ஆகிட்டு இருக்கு போல். 2 டேஸ் பிஃபோர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வந்தேன். ஆனாலுமே சரியாக மாட்டேங்குது. அதனால நானும் மம்மியும் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போயின்னு இருக்கோம். லைட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் போட்டால் சரியாயிடும் மார்னிங்குள்ளே. ஏன்னா இந்த கண்டினியூஷன் 1 வீக் நான் ரொம்பவே பிஸி ஆகிடுவேன். இந்த வாரமே வந்து 2 டேஸ் கிட்டத்தட்ட லீவ் எடுத்துட்டேன். ஓகே, உடம்பு சுத்தமாகவே முடியல. அதனால இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் தான் போயின்னு இருக்கோம். ஓகே பேசுமா. நான் ஒன்றும் பேசல, சைலண்டாக இது எனக்கு மேலே வச்சு போகுது. மம்மிக்கு என்னை பார்த்து வெளி வளர்த்துட்டுக்குதா. எனக்கும் செம்ம டயர்டு கைஸ். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு வந்து தலை சுற்றிச்சு. இந்த படிப்பு விஷயமே எனக்கு வந்து வர மாட்டேங்குது. மற்றபடி எல்லாமே வருது. ஆனால் இந்த படிப்புனாலே காண்டா வருது. எனக்கு ரொம்ப காண்டு வருது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, டாட்டா பாய். அதனால இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயின்னு இருக்கோம். இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு 11:30 ஆகிடும். வீட்டிலேருந்து வர்றது கொடைகிட எதுவுமே எத்தனை வரல. ஜஸ்ட் என்னால் முடியல, படுக்கிறதுக்கே முடியல. இன்னைக்கு ஃபுல்லாக ரவுண்டிங் தான். காலைல ஏஞ்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து இன்னொரு விஷயமா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்துச்சா. விட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோடனே இன்னைக்கு வரமா இன்னைக்கு என்ன தரமா ரொம்பமா ஆயிடுச்சு. இன்னைக்கு தயிப்பூரி அப்புறம் தலை குளிச்சுட்டேன். யாரும் உனக்கு தேவையில்லாதான் பண்ண முடியுது. இன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கு தான் ரொம்ப தெம்புக்குச்சு என் தலை. பண்ணுறேன். அரௌண்ட் 4:30 தான் கைஸ் ப்ரோ குளிச்சுட்டேன்னா. அதுக்கப்புறமா வந்து சைபர் போயிட்டு நிறைய வேலை இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே சைபர் போன. பட் வந்து அது ராங்காக இருந்ததுனால நாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்து அது மென்டர்கிட்ட காமிச்சிட்டு, அதாவது ப்ரொஃபஸர்கள்ட்ட காமிச்சிட்டு அது கரெக்டாக இருந்தால் நாளைக்கு வந்து தான் பண்ண போகணும் ரிப்போர்ட்ஸு. அதுவே ஃபுல் சைக் ஆகிட்டு. அதாலவே எனக்கு வந்து பாதி ஜுரம் வந்துடும் நினைக்கிறேன். ஏடிஎம் கார்டு எதோமா. ஓகே கைஸ், டாடா பாய். பாய் சொல்லுமா. பாய் गाइस, எல்லாருக்கும் குட் நைட். பேடிஎம் போனோம் கேஷ் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அட்மிட் பண்ணல. ஆனாலும் எனக்கு வந்து ஃபீவரு தொடர்ந்து வந்தனே இருக்குது. 2 நாள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாமா. தொடர்ந்து ஃபீவரு ஏதோ நாயினே இருக்குது கைஸ். ஆனாலும் நான் வந்து ஓவர் கம் ஆயினே வரேன். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் எனக்கு தேவை. இந்த 2 டேஸாகவே ப்ரேயர் பண்ணேன். ஆனாலும் வந்து லைட்டாக கோவமாக இருந்தேன் ஏசப்பா மேலே. ஓகே ஃபைன், அவர் மேலே கோவப்பட்டு நான் எங்கே போகிறேன். ஸோ அதனால அவர் தான் எனக்கு எல்லாமே. அவரு மாதாமா, அப்புறம் என் டேடி. போ